வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் அப்டேட் பண்ண புது சிலபஸ் படி நம்ம சேனலில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த மூணாவது டெஸ்ட், அதாவது மூன்றாவது வாரத்துக்கான டெஸ்ட் என்னன்னா கணிதம் மேக்ஸ் சார்ந்த டெஸ்ட்டை இன்றைக்கி பார்த்துருந்தோம். மேக்ஸில் என்ன டாபிக்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல் மற்றும் பெர்சன்டேஜ் சதவீதம் சார்ந்த கணக்குகளை இன்றைக்கி டெஸ்ட்டாக பார்த்துருந்தோம். மொத்தமாக 25 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதில் 22 கேள்விகள் பெர்சன்டேஜ், அதாவது சுருக்குதல் மற்றும் சதவீதம் பெர்சன்டேஜ் சம்பந்தமான கேள்விகளும் 3 கேள்விகள் ரீசனிங் சார்ந்த கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்துச்சு. இப்போ அதுக்கான விடை குறிப்பு காலையில் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கான விடை குறிப்பை பார்க்க போகிறோம். கீ ஆன்சரை பார்க்க போகிறோம். டீட்டெயிலான கீ ஆன்சரை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சாக் கண்டைன்ஸ் கால்சியம், கார்பன், ஆக்சிஜன். ஓகேங்களா, ஒரு சாக் பீஸ் இருக்குது. அந்த சாக் பீஸ் ஆனது எந்தெந்த கலவையால் ஆனதுன்னு பார்த்தோன்னா கால்சியம், கார்பன், ஆக்சிஜன். என்ன கால்சியம், கார்பன், ஆக்சிஜன், இந்த மூணும் சேர்ந்து தான் 3 பொருட்களை வச்சு தான் சாக் பீஸ் தயாரிச்சிருக்காங்க. அப்போ இந்த 3 பொருட்கள் எவ்வளோனா 100%. இந்த சாக் பீஸில் 3தோட கலவையை சேர்த்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா 100%. சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம சதவீதம்னாலே 100 கூட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். 1 லட்சம், 1 கோடி, எத்தனை கோடியாக இருந்தாலும் சதவீதம்னு வந்துட்டா 100% கூட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த 3 பொருட்களும் எத்தனை சதவீதத்தில் இந்த சாக் பீஸில் இருக்குன்னா 3தோட கலவை 100%. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 10:3:12 கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன ரேஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 10, ஃபஸ்ட்டு இருக்கிற கால்சியத்தோட பங்கு. ஓகேங்களா, இந்த சாக் பீஸை மொத்தமாக எத்தனை பங்காக பிரிச்சிருக்காங்கன்னா 10 + 3 + 12, மொத்தமாக கூட்டினா 13 + 12 25 பங்காக இந்த சாக் பீஸை பிரிச்சிருக்காங்க. அதில் 10 பங்கு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா கால்சியம் இருக்குது. ரெண்டாவதாக 3க்கு பார்த்தோன்னா கார்பன் ரெண்டாவதாக கார்பன் இருக்குங்களா. அப்போ கார்பன் 3 பங்கு இருக்குது, ஆக்சிஜன் 12 பங்கு இருக்குது. ஓகேங்களா, கொஸ்டினை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, கார்பனின் சதவீதம், பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் சாக். கார்பன் எத்தனை பங்காக இருக்குன்னு பார்த்தோம். இப்போது கார்பன் என்பது இடையில் இருக்குது. அப்போ 3 பங்காக இருக்குது. 25 பங்கில் 3 பங்கு தான் கார்பன். அப்போ 25 பங்கில் அந்த 3 பங்குன்றது எவ்வளோ சதவீதம்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 25 பங்கில் ஒரு பங்கோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, மொத்தமாக 25 பங்கு. அப்படின்னா ஒரு பங்குக்கு வேல்யூ எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த மொத்தத்தையும் கூட்டினா 25 வருதுங்களா. இதை நம்ம 100% வகுத்தனா ஒரு பங்கோட சதவீதம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, 100% மொத்தமாக 100%. இதை 25% வகுத்தனா ஒரு பங்கோட வேல்யூ கிடைக்கும். 125 அடிச்சனா 4. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளோனா 4%. ஒரு பங்குக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு பங்குக்கு 4%. ஓகேங்களா, கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கார்பன் கேட்டிருக்காங்க. கார்பனோட பங்கு எவ்வளோ, கார்பனோட பங்கு 3%. 3 பங்குங்களா. அப்போ இந்த கிடைச்சிருக்கிற வேல்யூவை ஒரு பங்குக்கு 4%னா 3 பங்குக்கு 3 × 4 3 × 4% போட்டோன்னா 12% ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 12%. புரியுதுங்களா, இப்படி தான் நம்ம அணுகணும் இந்த கேள்வியை. ஓகேங்களா, அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம். இது ஒரு ஈஸியான சம் தான், பட் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபி பார்க்கும்போதே நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா இது 963 963, ஏனும் 476, பினும் நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்ன கிடைக்குன்னா A + B மேலே ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இது அப்படியே 963 ஏன்னு அசியூம் பண்ணியிருக்குங்களா, 476 பின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ இதுபடி எனக்கு என்ன கிடைக்குன்னா A - B ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். கீழே பாருங்கள் 963 ஏன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 முறை பெருக்கியிருக்காங்க. அப்போ A × A நான் என்னவா போட்டுக்கன்னா A ஸ்கொயராக போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இடையில் ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸுக்கு ப்ளஸ் 476 பின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போது B × B ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஃபார்முலா மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்ததாக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஓகேங்களா, இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்னு பாருங்கள். A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, A² + B² + 2AB. ஓகேங்களா, அடுத்ததாக இந்த ப்ளஸுக்கு இந்த ப்ளஸ் போட்டுக்கிறோம். அடுத்து A - B ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா, இது எப்படி எழுதலாம்னா A² + B² - 2AB இப்படின்னு எழுதலாங்களா. அடுத்ததாக கீழே இருக்கிற A² B² அப்படியே போட்டுக்கோங்க. A² B² அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள் -2ABக்கு +2AB கேன்சல். மிச்சம் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, மிச்சம் என்ன இருக்குது நம்மக்கிட்ட இருங்க, இதை கிளியராக போட்டுப்போம். நமக்கு என்ன கிடச்சிருக்கு, மேலே A + B ஹோல் ஸ்கொயர் கிடச்சிருங்களா, A² + B² + 2AB. அடுத்ததாக A - B ஹோல் ஸ்கொயர் கிடச்சிருங்களா, இது A - B ஹோல் ஸ்கொயர், A² + B² - 2AB இப்படி கிடச்சிருச்சுங்களா. கீழே என்ன கிடச்சிச்சு, A² + B². இது A, இது A, 2 சேர்த்தா A², இதையும் B ரெண்டும் சேர்த்தா B². ஓகேங்களா, இப்படி நமக்கு கிடச்சிருக்கு. ஃபார்முலா வரி கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த -2ABக்கு +2AB கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு A², இங்கே ஒரு A², இங்கே ஒரு B², இங்கே ஒரு B². அப்போ 2 A² இருக்குங்களா. அப்போ என்ன பண்ணலாம்னா 2A². அடுத்ததாக 2 B² இருக்குங்களா. அப்போது ப்ளஸ் இடையில் ப்ளஸ் தான் இருக்குது, ரெண்டுத்துக்குமே ப்ளஸ் இருக்குது, அதனால் 2B². 2A² + 2B². கீழே பார்த்தோம்னா A² + B² அப்படியே எழுதிக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக பாருங்கள், ரெண்டுத்துலேயும் காமனாக 2 இருக்குங்களா, 2 இருக்குங்களா. அப்போ 2 காமனாக வெளியே எடுத்துருவோம். மிச்சம் என்ன இருக்கும், இதில் இந்த டேர்மில் 2 வெளியே எடுத்துட்டோம். அப்போ வெறும் A² இருக்கும். இந்த டேர்மில் 2 வெளியே எடுத்துட்டோம். அப்போ B² இருக்கும். கீழே A² + B². இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற A² + B²க்கு கீழே இருக்கிற A² + B² கேன்சல். அப்போ ஆன்சர் என்னென்னா 2. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னென்னா ஆன்சர் ஆப்ஷன் டி 2.
ஓகேங்களா. இந்த மாதிரி இதை கியூப்லேயும் கொடுக்கலாம், ஸ்கொயர்லேயும் கொடுக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இந்த வேல்யூ கொடுக்கலாம். பட் நம்ம ஃபார்முலாக்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இதை பெருக்கி போட்டுக்கிட்டோம். நிறைய பேர் இதை பெருக்கி போட்டு அதை அடித்து அப்படிலாம் போட தேவையில்லை. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஃபார்முலா மெத்தடை ஈஸியாக உங்களால் கொஞ்சம் நேரத்தில் 1 நிமிஷத்துக்குள்ளவே இந்த சம்மை போட்டுடலாம். ஓகேங்களா. அடுத்த சம்மை பாருங்கள். ப்ளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னென்னா, நம்ம ப்ளஸ்ஸை கூட்டலை பெருக்கலாகவும், கழித்தலை வகுத்தலாகவும், பெருக்கலை கூட்டலாகவும், வகுத்தலை கழித்தலாகவும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்து இடையில் இருக்கிற இந்த டேர்மில் அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் என்பது ப்ளஸ். நீங்கள் இந்த மாதிரி தனியாக எழுதிக்கணும். இந்த மாதிரி கேள்வி எப்படி வந்தாலும் சரி, இது தனியாக நான் எழுதுகிற மாதிரி எழுதிக்கோங்க. ப்ளஸ் என்னென்னு எழுதுகிறோம், பெருக்கல்னு எழுத போகிறோம். அடுத்தது கழித்தல் என்னென்னு எழுத போகிறோம், வகுத்தல்னு எழுத போகிறோம். அடுத்ததாக பாருங்கள், பெருக்கல் என்னவா மாற்ற போகிறோம், கூட்டல். அடுத்ததாக வகுத்தலை கழித்தல் இப்படி எழுத போகிறோம். ஓகேங்களா. இப்போது கொஸ்டினாக பாருங்கள். 12 மைனஸ் இருக்குது, மைனஸ்க்கு என்ன எழுத போகிறோம், வகுத்தல். அடுத்ததாக 3 அப்படியே போட்டுக்க போகிறோம். அடுத்ததாக கூட்டல் இருக்குது, கூட்டல் என்ன எடுத்துக்க போகிறோம், கூட்டலுக்கு பெருக்கல். ஓகேங்களா. அடுத்ததாக கூட்டல் போட்டாச்சு, பக்கத்தில் இருக்கிற 5 போட்டுப்போம். அடுத்ததாக பெருக்கல் இருக்குது, பெருக்கலுக்கு என்ன, பெருக்கலுக்கு கூட்டல். அடுத்ததாக 20. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ என்ன பண்ண போகிறோம், போர்ட் மாஸ் ரூல் படி, போர்ட் மாஸ் ரூல் எல்லாருக்கும் தெரியும். போர்ட் மாஸ் ரூல்னா BODMAS. இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எதனாச்சுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். அடுத்ததாக இங்கே டிவிஷன் அதாவது வகுத்தல் இருந்தால் ஃபஸ்ட்டு வகுத்தலை பண்ணோம். அடுத்ததாக பெருக்கல் அதாவது மல்டிப்ளிகேஷன் M. அடுத்து ஏனா அடிஷன் கூட்டல், எஸ்னா சப்ராக்ஷன். ஓகேங்களா. எஸ்னா சப்ராக்ஷன் கழித்தல், இது கூட்டல். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இதில் பாருங்கள், இந்த டேர்மில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நம்ம ரூல்ஸ் படி என்ன பார்க்கணும்னா வகுத்தல். D மீன்ஸ் டிவிஷன் அதாவது வகுத்தலை தான் பார்க்கணும். அப்போது 12 டிவைடட் பை 3ன்னு இருக்குது. 12 வகுத்தல் 3. இப்போ 12 3ஆல் வகுத்தல் என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்குமா. அடுத்ததாக பெருக்கணும். ஓகேங்களா. இந்த டேர்முக்கு 4 கிடச்சிச்சு. பெருக்கல் இங்கே என்ன இருக்குது, 5. ஓகேங்களா. 5 போட்டோங்களா, 5 போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக 4 5 எவ்வளோ வரும், 4 5 20. ஓகே, அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பக்கத்தில் என்ன இருக்குது, கூட்டல் 20. இப்போ பாருங்கள், அடுத்ததாக இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும், 20 கூட்டல் ஒரு 20 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 20 + 20 40. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் A 40. புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு இதை தனியாக நான் எழுதுன மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு போர்ட் மாஸ் ரூலை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தப்பே இல்லாமல் ஒரு நிமிஷம் போதும். இந்த சம்முக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம போகிற சம் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் சரி 1 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் போட முடியும். நிறைய பேர் ஷார்ட்கட்டை நம்பி போகாதீங்க. ஷார்ட்கட் எல்லா சம்முக்கும் எல்லா மாடலுக்கும் அப்ளிகேபிள் ஆகாது. ஒரு சில மாடலில் மட்டும்தான் அப்ளிகேபிள் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஷார்ட்கட்டை மனப்பாடம் வச்சுக்கிறதுக்கே அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நார்மலாக சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் நிறைய சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஃபாஸ்ட் வந்துடும். ஓகேங்களா. நீங்கள் ஷார்ட்கட்டை தேடி போக தேவையில்லை. நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதிகமாக சம்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு தன்னால் ஸ்பீடு வந்துடும். டைப் ரைட்டிங் எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருக்கும், அடுத்து நம்மளே அறியாமல் டைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களே அறியாமல் ஸ்பீடு வந்துடும். அதே தான் மேக்ஸிமம். ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்கள். சுருக்குக 20 + 8 × 2 6 × 3 மேலே ஏதோ கோடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். ஓகேங்களா. நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி என்ன பண்ணோம்னா, போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வகுத்தலை தான் பண்ணணும். ஓகேங்களா. போர்ட் மாஸ் ரூல் படி வகுத்தல் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். பட் மேலே கோடு கொடுத்துருந்தா அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம். அதுதான் இந்த சிம்பிள் குறிக்குது. அப்போது ஃபஸ்ட்டு இந்த 6 × 3 பிரிக்கிறோம், என்ன வரும், 18. மிச்சம் இருக்கிற டைம் அப்படியே எழுதிக்கோங்க. 18 இங்கே இருக்கிற 10 வகுத்தல் 5. அடுத்ததாக ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ப்ராக்கெட் அடுத்ததாக பாருங்கள், இது 2 பெருக்கல் இருக்குது, பெருக்கியே போட்டுக்கலாம். 8 2 16 பக்கத்தில் 20. ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, 18 - 10ன்னு 8ன்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா. போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வகுத்தலை தான் பார்க்கணும். டிவிஷன் கடைசியாக தான் நீங்கள் கழிக்கிறதா இருந்தால் கழிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது இது ஒரு தனி செட்டு. இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 2 சிம்பிள் இருக்குது. ஒன்று கழித்தல் இருக்குது, இன்னொன்று வகுத்தல் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், போர்ட் மாஸ் ரூல் படி D மீன்ஸ் டிவிஷன் அதாவது வகுத்தல், அதுபடி என்ன பண்ணணும்னா வகுக்கணும். அப்போது 18 - 10 5ஆல் வகுத்தனா என்ன கிடைக்கும், 10 5ஆல் வகுத்தனா 2 கிடைக்குமா. அப்போ மைனஸ், இந்த மைனஸ்க்கு மைனஸ், இதை தான் வகுத்து போடணும். நீங்கள் 18 10ல் வகுத்து 8ன்னு போடக்கூடாது, கழித்து 8ன்னு போடக்கூடாது. வகுக்கிறதுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் படி அதை தான் கொடுக்கணும். ஓகேங்களா. 18 - 10 5ஆல் வகுத்தனா 2 கிடச்சிது. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறங்க. அடுத்ததாக 20 16 கூட்டிக்கலாங்களா. 20 16 கூட்டினா என்ன வரும், 36. ப்ளஸுக்கு கூட்டலுக்கு கூட்டல். இப்போ பாருங்கள், 18ல் 2, 18ல் ப்ராக்கெட்டுக்குள்ளே வேறு எந்த சிம்பிளும் இல்லை. ஸோ கழித்தலை நம்ம பண்ணிக்கலாம். 36 + 18 - 2 எவ்வளோ, 16. இப்போ 36யும் 16யும் கூட்டினா அதுதான் ஆன்சர். 36 6 6 12 பேலன்ஸ் 1 3 4 5. அப்போ ஆன்சர் 52. நமக்கு ஆப்ஷனில் ஆப்ஷன் B, ஆப்ஷன் என்ன எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன்
பியில் இருக்குது. ஆப்ஷன் பி 52 என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. நீங்கள் போர்ட் மாஸ் ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி கணக்குகளை உங்களால் கரெக்டாக தெளிவாக குழப்பமே இல்லாமல் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட சம் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த சம்மை பார்க்கலாம். 4 சம்மை பார்த்துட்டோங்களா? நிறைய பேர் ஷார்ட்கட்டை தேடி ஓடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நார்மலாக போட ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். இதுவும் ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஃபஸ்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 16 இருக்குது. நம்ம பார்க்கும்போதே 16 இருக்குது. 16 எதோட ஸ்கொயர்? 4ஓட ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் இந்த 16 நான் என்ன எழுதிக்கிறேன்னா 4 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? கீழே x + 4க்கு x + 4. அடுத்ததான் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. இடையில் வகுத்தல் இருக்குது. வகுத்தல்னால் என்னென்னா, இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா, இப்போ 2/3 வகுத்தல் 3/4. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்குன்னா இது எப்படி இருக்கிறதா அர்த்தம்னா 2/3 டிவைடட் பை 3/4. இந்த மாதிரி 4 டேர்ம் இருக்கிறதா அர்த்தம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த வகுத்தலை எப்படி நம்ம பெருக்கலாக மாற்றுறதுன்னு. வகுத்தல் இருக்குங்களா, இதை பெருக்கலாக நம்ம மாற்றிக்க போகிறோம். வகுத்தல் இருக்கிற இடத்துல பெருக்கல் போட்டுக்க போகிறோம். இப்போ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாற்றினதுக்கு இதோட தலைக்கீழ் எழுதிக்க போகிறோம். மேலே இருக்கிறத கீழவும் கீழே இருக்கிறத மேலவும் எழுத போகிறோம். ஓகேங்களா? அப்படி போட்டால் கரெக்டாக ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், x - 4 மேலே இருக்குங்களா, அதை என்ன பண்ண போகிறோம், x - 4 கீழே போட போகிறோம். அடுத்ததாக x + 4 கீழே இருக்குங்களா, அதை மேலே போட போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஒரு ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குங்களா? x ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இப்படி இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டை a + b இன்ட்டு a மைனஸ் b இப்படி எழுதுவோமா? அப்போது இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்னா x + 4 இன்ட்டு x மைனஸ் 4 அப்படி எழுதலாங்களா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அதை நான் பிரித்து எக்ஸ்பேண்ட் பண்ணி x + 4 a + b a மைனஸ் b, அதாவது x + 4 x மைனஸ் 4னு எழுதுகிறேன். கீழே இருக்கிற x + 4 அப்படியே போட்டுக்கிறேன். பெருக்கல் இருக்குது x + 4 மேலே, கீழே x மைனஸ் 4. நம்ம ஏன் பெருக்கலுக்கு மாற்றுறோன்னா அப்போ தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், x - 4க்கு x - 4 கேன்சல், x + 4க்கு x + 4 கேன்சல். அப்போ மிச்சம் இருக்குது வெறும் x + 4. அப்போ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ x + 4. புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான். அடுத்து பாருங்கள், மதிப்பு காண்க. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ப்ளஸ் மைனஸ் எதுவுமே கொடுக்கலனா, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ 5 கொடுத்துருந்தா ஆன்சரும் 5 தான். ஓகேங்களா? 6 கொடுத்துருந்தா ஆன்சர் 6 தான். அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, இது லாஸ்ட்டாக அந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ √5 இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே எந்த நம்பர் கொடுத்துட்டு அதே நம்பரை ரிப்பீட் ஆனாலும் இடையில் ப்ளஸ்ஸோ மைனஸோ எந்த சிம்பிளுமே இல்லைனா என்ன பண்ணனா, இப்போ 5 தான் ஆன்சர். இப்போ ஆப்ஷனில் பாருங்கள், நிறைய பேர் 5/0ன்னு நினைப்பீங்க. 5/0 ஆன்சர் கிடையாது. 5/1ஓட வேல்யூ தான் 5. ஓகேங்களா? அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 5/1. அடுத்ததாக 7வது கேள்வி பாருங்கள். எ ஷாப் கீப்பர் பாட் ஏ சேர் 325. ஓகேங்களா? 325 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறாரு. அதை 350 ரூபாய்க்கு விற்கிறாரு. அவரோட லாபத்தோட சதவீதம் கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு கணக்கு. ஒரு கடைக்காரர் நாற்காலியை 325க்கு வாங்கி 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை கண்டறியும். எவ்வளோக்கு வாங்குறாரு? நம்ம பர்சன்டேஜை பற்றி சொல்லியிருக்கிறோம். நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். எவ்வளோ அவருக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னா 325 வாங்கி 350 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ 25 ரூபாய் அவருக்கு லாபம். கொஸ்டினில் லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. எதை கேட்குறாங்களோ அது மேலே போடணும். அப்போ 25 மேலே போட்டுட்டோம். எவ்வளோலேருந்து அவருக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னா 350 இல்லை 325க்கு தான் வாங்குறாரு. அதிலேருந்து தான் அவருக்கு 350 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்போது அடிப்படை விலை அடக்க விலையாக எதுன்னு பார்த்தோன்னா இந்த 325 தான். அடக்க விலையிலேருந்து தான் நம்ம இந்த 325க்கான சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். 25/325 நம்ம கண்டுபிடிக்க போகிறது சதவீதம். அதனால் 100. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாங்களா? கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 25வது டேபிள். நீங்கள் ஒன்றும் தெரியலன்னா நம்ம 5வது டேபிளில் கூட அடிக்கலாம். இப்போ பாருங்கள், 6 5 30, 2 5 5 30, 5 5 25. இதை அடிச்சுன்னா 25 100. திரும்ப 5வது டேபிள் அடிச்சுன்னா 13 5 65ங்களா? இதை அடிச்சுன்னா 10 5 20, 4 5 20. ஓகேங்களா? அப்போ 25 இருக்குது, மேலே 4 இருக்குது, கீழே 13 இருக்குது. 25 × 4 100. 100/13 நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 100/13ன்னு கிடச்சிருக்கு கொஸ்டினில். ஆனால் 100/13க்கு எதுவுமே இல்லை. பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா கலப்பு பின்னத்தில் ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 100 13ஆல் வகுத்தோன்னா ஆன்சர் கிடைக்கும். கீழே பாருங்கள், எல்லாம் 13 தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஆன்சர் கரெக்ட். இப்போ 100 13ஆல் வகுப்போம். எவ்வளோ வருதுன்னா 7 13 91, பேலன்ஸ் 9. இப்போ இதை கலப்பு பின்னத்தில் எழுதணும். இதை மேலே எழுதணும். இங்கே நம்ம எதில் வகுக்கிறோமோ அது கீழே எழுதணும். நம்ம மேலே போகிற நம்பரை முன்னாடி எழுதணும். அப்படி போட்டோன்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் கிடைக்கும். அப்போது 7 9/13%. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் இதுக்கான ஆன்சர் இருக்குது. 7 9/13%. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. மலர்ன்றவங்க 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்குறாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு துணி ரோல் இருக்குது. அது மொத்தமாக 25 மீட்டர் இருக்குது. அப்போது 25 மீட்டர் இருக்குது. அதில் அவங்க 1.75 1.25 மீட்டர் மட்டும்தான் வாங்குறாங்க. அவங்க வாங்கின துணியோட சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ துணி வாங்கியிருக்காங்கன்னா 1.75. ஓகேங்களா? வாங்கின துணியோட மீட்டர் எவ்வளோனா 1.75. அது எவ்வளோவில்
வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 25 மீட்டர் துணியிலேருந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, துணி சுற்றிலிருந்து. ஓகேங்களா, ஒரு ரோல் 25 மீட்டர் இருக்குது. அதில் அவங்க வாங்கினது 1.25 மீட்டர், 1.75 மீட்டர். அப்போ 25 மீட்டர் ரோல் எதில் இந்த அடக்க விலையாக நம்ம பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அடக்க விலை அடிப்படையாக எதை வச்சு அவங்க வாங்குறாங்க விற்கிறாங்களோ அதை தான் நம்ம போடணும். அப்போ 25 மீட்டர்லேருந்து தான் அந்த 1.25 மீட்டர் வாங்குறாங்க. ஸோ அந்த 1.25 மீட்டரை மேலே போடணும். எவ்வளோலேருந்து அதை வாங்குறாங்களோ அதை கீழே போடணும். ஓகேங்களா, சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 100 இதை பெருக்கலாங்களா? பேருக்கு தேவையில்லை, வேணால் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 25 4 25 100. அப்போது 1.75 × 4 பெருக்கி பார்த்தா ஆன்சர் கிடைக்கும். 1.75 × 4 பெருக்கிடலாங்களா? 5 4 20, பேலன்ஸ் 2, 7 4 28, 28 2 30, பேலன்ஸ் 3, 1 4 4 7. அப்போ 2 புள்ளி இருக்குது, 2 நம்பர் தள்ளி. அப்போது புள்ளி வச்சோன்னா 7. அப்போது சதவீதத்தில் எதுனா 7%. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 7%. அடுத்ததாக பாருங்கள், இனியன் பாட் 5 டசன் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, 5 டசன் முட்டையை வாங்குறாங்க. அதில் 10 முட்டை கெட்டுடுச்சு. நல்ல முட்டைகளோட சதவீதம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 டசன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 12. ஓகேங்களா, அதன் அடிப்படையில் 5 டசன்னா 5 × 12, 5 × 12 எவ்வளோ வரும்னா 60 முட்டைகள். அதில் 10 முட்டை கெட்டு போயிடுச்சான். ஓகேங்களா, அப்போ நல்ல முட்டைகள் எத்தனை பார்த்தோன்னா 60ல் 10 போனால் 50 முட்டைகள். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? நல்ல முட்டைகளோட சதவீதம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது 50/50 நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மேலே போடணும். கீழே எத்தனை முட்டையிலேருந்து அந்த 50 முட்டைன்னு பார்த்தோன்னா மொத்தமாக 5 டசன் முட்டை. அப்போ 60 முட்டை. ஓகேங்களா, 60 முட்டையில் 50 முட்டைகளோட சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 50 மேலே போடுறோம். மொத்த முட்டைகள் 60, சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 100. இப்போ இதை கேன்சல் பண்ணனா 1 0க்கு 1 0 கேன்சல். அப்போ மேலே 50 × 10, 50 × 10 500, 500/6. அப்படி இல்லைனா இது வேணால் அடிக்கலாம். இன்னும் கூட அடிச்சனா 25 2 50, 3 2 6. அப்போது 25 ஒரு 10, 250/3. அப்போ ஆன்சர் புள்ளியில் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம 250/3 வகுத்து ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, 250 3ஆல் வகுக்கணும். வகுத்தனா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 8 3 24, பேலன்ஸ் 1 0. அப்போது 3 3 9, பேலன்ஸ் 1 புள்ளி வைக்கிறோம். இங்கே 0 ஆகுது. திரும்ப 3 9, திரும்ப 1, திரும்ப 0. அப்போ 83.33% போயிட்டே இருக்கும். அப்போ ஆன்சர் 83.33%. அடுத்த கேள்வி பாருங்கள். இதுவும் ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி தான். ஃபஸ்ட்டு √27 ப்ளஸ் √12. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு √27க்கு ரூட் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. பட் நம்ம இந்த 27 வேறு 2 நம்பராக பிரிக்க போகிறோம். 27 எப்படி எழுதலாம்னா 9 3 27 எழுதுறாங்களா? 9 3 27 எழுதிக்கிறோம். இந்த √12 என்ன பண்ண போகிறோம்னா 4 3 12. √12 என்னென்னு எழுதுறேன்? 4 3 எழுதிக்கிறேன். இப்போ நம்மளால் 9க்கு ரூட் எடுக்க முடியும். ஓகேங்களா, 9க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 3ன்னு வரும். அப்போ 3 வெளியே வந்துச்சு. இந்த ரூட் வந்து இந்த 9க்கு கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 3க்கு மட்டும்தான் ரூட் இருக்குது. அப்போது 3√3 இது இருக்குங்களா? இங்கே 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. ஓகேங்களா, இங்கேயும் இந்த 4க்கு ரூட் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இந்த √3க்கு மட்டும்தான் ரூட் இருக்குது. இப்போ பாருங்கள், ரெண்டுத்துலேயும் 3√3 கிடச்சிருக்கு. அடுத்ததாக 2√3 கிடச்சிருக்கு. இது ரெண்டுத்துலேயும் √3 காமனாக இருக்குங்களா? அப்போ √3 வெளியே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு மிச்சம் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்குது? 3 இருக்குது. அடுத்ததாக இதில் 2 இருக்குது. அப்போது √3 அடுத்ததாக 3 + 2 5. அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்னா 5√3. √3 தான் எப்பவும் பின்னாடி எழுதும். ஸோ அதன் அடிப்படையில் 5√3. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 5√3 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், கன்வெர்ட் 7/4 into percentage. இது லாஸ்ட்டாக அந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். பாருங்கள், ரொம்ப எளிமையான கொஸ்டின். பர்சன்டேஜில் மாற்ற போகிறனாலே என்ன பண்ணோன்னா 100ஆல் பெருக்கணும். அப்படி 100ஆல் பெருக்கினீங்கனாலே அந்த நம்பர் சதவீதத்துக்கு மாறிடும். ஏன்னா பர்சன்டேஜ் இதில் சென்ட்டுன்னு இருக்குங்களா? இதில் சென்ட்டுனா சென்டம்னு அர்த்தம். ஓகேங்களா, சென்டம்னா எல்லாருக்கும் தெரியும் 100. ஓகேங்களா, அந்த சென்டமை பேஸ் பண்ணி தான் இந்த பர்சன்டேஜ் சதவீதமே அமைஞ்சிருக்கு. ஸோ சென்டம் என்பது 100ஐ குறிக்கும். அதனால தான் நம்ம எது கம்பேர் பண்ணாலும் இந்த பர்சன்டேஜ் சதவீதத்தில் 100 கூட கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா, 7/4 × 100 இந்த அடிக்கலாங்களா? 2 4 ரெண்டாவது வாய்ப்பில் அடிப்போம். 2 2 4 50 2 100. திரும்ப அடிப்போம். 1 2 2 25 2 50. ஓகேங்களா, அப்போ 25 × 7 பெருக்கி போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். 7 5 35, 3 2 4 14 17. அப்போ ஆன்சர் 175%. இது டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். பாருங்கள் எவ்வளோ எளிமையாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், டியூரிங் ஆடி சேல். ஓகேங்களா, ஆடி தள்ளுபடி விற்பனை என்பது ஒரு சர்டைன் விலை 90லிருந்து 50 குறைந்தது, 50ஆக குறைஞ்சது. ஃபஸ்ட்டு 90 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. ஆடி தள்ளுபடினால 50 ரூபாய்க்காக விற்கிறாங்க அந்த ஷர்ட். ஓகேங்களா, இதில் குறைவு சதவீதம், குறைவோட சதவீதம், டிக்ரீஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 90 ரூபாய் விற்றது 50 ரூபாய் விற்றுருக்குன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும்? 40 ரூபாய் டிஃப்ரென்ஸ். கொஸ்டினில் இந்த குறைஞ்ச ரேட்டோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 40 ரூபாய் குறைஞ்சிருக்கு. எவ்வளோலேருந்து குறைஞ்சிருக்கு? மொத்த விலை எவ்வளோனா அடக்க விலை 90 ரூபாய். நம்ம கண்டுபிடிக்கிறது போகிறது சதவீதம். அதனால் 100. 1 0க்கு 1 0 கேன்சல்.
நம்மளால் எதுவுமே அடிக்க முடியாது. இப்போ பாருங்கள் 40 10 400/9ன்னு இருக்குது. அப்போ என்னென்னா 400 9ஆல் வகுத்துனா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சர் கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஸோ என்ன பண்ணோன்னா நம்ம இந்த 400 9ஆல் வகுத்து கலப்பு பின்னத்தில் ஆன்சர் பண்ணோம். 400 9ஆல் வகுக்க போகிறோம். நம்ம தெரிலனா ஒரு 2 நம்பரை வச்சு கூட போடுங்க. அதில் 9 4 36 பேலன்ஸ் 4 திரும்பவும் 0 பக்கத்தில் 0 திரும்ப போட்டோன்னா 4 9 36 4. இப்போ இதை கலப்பு பின்னத்தில் எழுதி பார்ப்போம் ஆன்சர் வருதானே. இந்த கீழே இருக்கிற 4 மேலே போடணும். இந்த சைடில் இருக்கிறத கீழே போட்டுக்கணும். இந்த மேலே இருக்கிறத முன்னாடி போகணும். அப்போ 44 4/9%. ஆப்ஷனில் இருக்குங்களா? ஆப்ஷன் பி 44 4/9% என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? 12வது சம் முடிந்தது. அடுத்ததாக 13வது சம். இந்த சம பாருங்கள், ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு. இது நம்ம ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ் கணக்கு போடும்போது கிளாஸ் எடுக்கும்போது இந்த சம்சம் நடத்திருந்தோம். ஒரு தண்ணி தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். ஓகேங்களா? ஒரு தண்ணி தொட்டி இருக்குது, அதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 50 லிட்டர். ஓகேங்களா? அதில் 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது. 30% தண்ணீர் நிரம்பி உள்ளது. அப்போது நல்லா கவனிங்க, 50 லிட்டர் என்பது 100%. ஓகேங்களா? 50 லிட்டர் என்பது 100%. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 30% நிரம்பி உள்ளது எனில் 50% நிரம்புறதுக்கு எவ்வளோ தேவை, இன்னும் எவ்வளோ லிட்டர் தண்ணி தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம 30% இதில் 50% நிரப்புறதுக்கு கேட்டிருக்காங்களா? அப்போ 50 லிட்டரில் 50% எவ்வளோ வரும்? 50 லிட்டரில் 100% 50 லிட்டரு. அப்போது 50 லிட்டரில் 50% எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா 25 லிட்டர். ஓகேங்களா? அதில் பாதி தானே. ஸோ 50 லிட்டரில் பாதி 25 லிட்டர் நிரம்புச்சுன்னா அது அந்த டேங்க்கில் பாதி வந்துடும். ஓகேங்களா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 30% ஆல்ரெடி நிரம்பியிருக்கு. ஓகேங்களா? இன்னும் நம்ம 30% நிரம்பியிருக்கு, இன்னும் 20% சேர்த்து 50% வர எவ்வளோ லிட்டர் தண்ணி இன்னும் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 50 லிட்டர் என்பது 100% என்றால் 30%க்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ லிட்டர்னு 30% கண்டுபிடிக்கணும். இது லிட்டரு, இது சதவீதம். ஓகேங்களா? லிட்டர், இது சதவீதம். ஒன்றும் இல்லை, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 50 × 30 = 100 × x. ஓகேங்களா? இது அடிக்கலாங்களா? ஒரு 50 50 2 50 100. இதை அடிச்சோன்னா 30 அடிச்சுன்னா 15. அப்போ அந்த 30% தண்ணீர்னு அவங்க சொன்னது எத்தனை லிட்டர்னு பார்த்தோன்னா 15 லிட்டர். 30% தண்ணி நிரம்பி இருக்குன்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்களா? இந்த 30% நிரம்பி உள்ளதுன்னு இவ்வளோனா 15 லிட்டர் நிரம்பி இருக்குது. நம்ம கொஸ்டினில் 50% தண்ணீர் நிறையன்னு கேட்டிருக்காங்க. அப்போது பாதி 50 லிட்டரில் பாதி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்? 25 லிட்டர்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 30% 15 லிட்டர் ஆல்ரெடி நிரம்பி இருக்குது. இன்னும் 10 லிட்டர் இருந்தால் போதும், அந்த டேங்க்கில் பாதி வந்துடும். அப்போ ஆன்சர் என்னென்னா 10 லிட்டர். ஓகேங்களா? 15 லிட்டர் ஆல்ரெடி இருக்குது, இன்னும் 10 லிட்டர் இருந்தால் போதும், அந்த டேங்கோட கொள்ளளவில் பாதி நிரம்பிடும். ஓகேங்களா? ஆன்சர் இப்படி தான் போடணும். இதை வேறு எப்படி சிம்பிளாக போடலான்னா, ஒன்றும் இல்லை, நம்ம வாய் கணக்காக கூட போடலாம். 50 லிட்டர் இருக்குது, அதில் பாதி நிரம்பணும்னா 25 லிட்டர் வரணும். ஓகேங்களா? இதை 30% ஆல்ரெடி நிரம்பி இருக்குன்னு சொல்கிறாங்க. 30%னா 50 லிட்டரை என்ன பண்ணோம்? நம்ம 100 பங்காக பிரிக்கணும். ஓகேங்களா? 100% பிரித்தோன்னா 10% எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா 5 லிட்டர் வருங்களா? 50 லிட்டரை நம்ம சதவீதமாக மாற்றுவோம். 10% எவ்வளோ வரும்? ஒரு 0 கட் பண்ணிட்டோன்னா அதான் 10%. ஓகேங்களா? 5 லிட்டர் 30% ஆல்ரெடி நிரம்பியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 30னா 3 × 5 15 லிட்டர் ஆல்ரெடி நிரம்பிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் எத்தனை லிட்டர் தேவைன்னு கேட்டிருக்காங்க? 25 லிட்டர் வர ஆல்ரெடி 15 லிட்டர் 30% கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இன்னும் 10 லிட்டர் இருந்தால் போதும். நம்ம அப்படி எக்ஸ் வச்சு போட முடியலன்னா இப்படி வாய் கணக்காகவே இந்த சம போட்டு போயிடலாம். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போடணுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. உங்களுக்கு எந்த மெத்தடில் ஆன்சர் வருதோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு மேக்ஸுக்கு ஸ்டெப்புக்கெலாம் மார்க் கிடையாது, ஆன்சருக்கு தான் மார்க். ஓகேங்களா? ஸ்டெப்பு போடுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டெப்புலாம் போட்டால் மார்க் வரும்னு சொல்லலாம். பட் நமக்கு அது மாதிரி எந்த நிர்பந்தமும் எந்த கம்பல்ஷனும் நமக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கரெக்டாக இருக்கோ, ஒருத்தர் ஒரு மெத்தடில் போடுவாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதால கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டினை ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் டேங்க் ஆஃப் டைமென்ஷன் 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவில் நீர் தொட்டியோட கொள்ளளவு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, இப்போ கொள்ளளவு கேட்டிருக்காங்க. மூணுத்தையும் பெருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? 10 × 5 என்ன வரும்? 50. ஓகேங்களா? அடுத்ததாக 50 × 1.5 50ஓட இன்னொரு அரை மடங்கு சேர்த்தோன்னா என்ன வரும்னா 75 லிட்டர் வரும். 50 × 1.5 பெருக்குனிங்கன்னா 75 லிட்டர் வரும். அப்படியே ஃபஸ்ட் ஆப்ஷன் 75 லிட்டர் இருக்குது. இதுதான் ஆன்சர்னு போட்டுக்கூடாது. இது ஆன்சர் இல்லை. கொஸ்டினில் பாருங்கள், மீட்டர்னு இருக்குங்களா? 3 மீட்டர் சேர்ந்தால் என்ன வரும்? மீட்டர் × மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் × மீட்டர், மீட்டர் க்யூபாக மாறும். இப்படி மீட்டர் க்யூபாக நம்ம என்ன பண்ணோம்னா லிட்டராக மாற்றணும். கொஸ்டினில் ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே லிட்டரில் இருக்குங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம்னா லிட்டராக மாற்றணும். இது மீட்டர் க்யூபை லிட்டராக மாற்றணும்னா 1 மீட்டர் க்யூப் = 1000 லிட்டர். இவ்வளோ 1 மீட்டர் க்யூப் = 1000 லிட்டர். இதை மறக்கவே கூடாது. நீங்கள் இதை சார்ந்த சம்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ 1 மீட்டர் க்யூப் என்பது 1000 லிட்டர். நமக்கு கிடைச்சது 75 லிட்டர். அப்போ 75 × 1000 ஆன்சர் போட்டோன்னா 75,000.
ஓகேங்களா. நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கணக்குகள் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் 75 வந்துடும், நம்ம கரெக்டுன்னு நினச்சிட்டு வருவோம். பட் கீ ஆன்சர் செக் பண்ணும்போது ஆன்சர் இந்த மாதிரி 75 லிட்டராக இருக்கும். ஓகேங்களா. இது எங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த யூனிட் கன்வர்ஷனில் தான். கொஸ்டினில் மீட்டரில் கொடுத்துருக்காங்க எல்லாம், இதை நம்ம லிட்டருக்காக மாற்றணும்னா 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர், 1000 லிட்டர். ஓகேங்களா. இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். இதுவும் ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி தான். மொத்தமுள்ள 20 மணிகளில், இதுவும் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட கேள்வி தான். மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு. மொத்தமாக 20 மணி இருக்குது, அதில் 5 மணி மட்டும் சிவப்பு. ஓகேங்களா. அப்போ 100% இவ்வளோ 20 மணிகள். நம்ம இந்த மாதிரிலாம் போட தேவையில்ல, சிம்பிளாக நான் சொல்கிறேன், அதை பாருங்கள். 20 மணியில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியோட சதவீதம் என்ன? அப்போ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5, நம்ம கண்டுபிடிக்க போகிறது 5 மணிகள் சிவப்பு மணிகளோட சதவீதம். அதனால் அதை மேலே போடுறோம். மொத்த மணிகள் எவ்வளோ? 20, அதை கீழே போடுறோம். சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் 100 போகிறோம். இப்போ ஒரு 20, 5 20 100. அப்போ 5 × 5 25. ஓகேங்களா. ஆன்சர் வந்துச்சுங்களா. நம்ம எக்ஸ் வச்சு இந்த சம்மு போடலாம். அப்படி போட்டால் ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஓகேங்களா. நம்ம இந்த மாதிரி எந்த கொடுத்துருக்குறாங்களோ அதை வச்சு 5/20 எந்த மணியோட சதவீதம் கேட்டுருக்காங்களோ அது மேலேயும், அடுத்ததான் மொத்த மணிகளோட எண்ணிக்கையை கீழையும் போட்டு 100ஆல் பெருக்குனா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. அடுத்த சம்மு பாருங்கள். இதுவும் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாருங்கள், நிறைய ஏதோ நம்பர் கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். பட் இதை எப்படி சால்வ் பண்ணனா, நம்ம எப்பவும் போல் போர்ட் மாஸ் ரூலுக்கு தான் போகணும். எங்கே போனோம்? போர்ட் மாஸ் ரூலுக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வகுத்தல் இருக்கான்னு பாருங்கள். போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு டிவிஷன், அதனால் வகுத்தலை தான் பார்க்கணும். வகுத்தல் இதில் இல்லவே இல்லை. அப்போ அடுத்த முக்கியத்துவம் நம்ம மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்கலுக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து தான் கூட்டல், கடைசியாக தான் கழித்தல். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ராக்கெட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. பட் இது ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை, வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த நம்பரை பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நம்பரை அப்படியே பெருக்க போகிறோம். 2 3 6ங்களா, ஆனால் மைனஸ் இருக்குது, அதனால் -6. 5 7 35. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே சப்போஸ் -3/7 × 2/4 இந்த மாதிரி கொடுத்துருந்தா இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிட்டு தான் அடுத்துக்கு போனோம். பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்கிக்கிட்டோம். ஓகேங்களா. அடுத்ததாக மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்க போகிறோம். அடுத்ததாக இந்த டேர்ம் பாருங்கள், இடையில் பெருக்கல் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வகுத்தலை பெருக்கலாக மாற்றணும். ஓகே, ஞாபகம் இருக்குங்களா. எதுக்கு மாற்றணும்னா கேன்சல் பண்ணுறதுக்கு தான் மாற்றணும். ஆனால் இங்கே டைரெக்டாக கேன்சல் பண்ணுற மாதிரி அவங்களே பெருக்கலை கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மைனஸ்க்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒரு டேர்ம், இந்த ப்ளஸுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ஒரு டேர்ம் படித்தோன்னா 1 3 3 2 3 6 என்னென்னா 2 3 6. அப்போ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2. அப்போ என்ன வரும்? மேலே 1 இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. அடுத்ததாக என்னென்னா 1 டிவைடட் பை இந்த 2 பேருக்குன்னா 4. ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இங்கே ஒரு கூட்டல் இருக்குது, அந்த கூட்டல் ப்ளஸ் அப்படியே போட்டு போகிறோம். அடுத்ததாக பாருங்களேன், திரும்பவும் பெருக்கலை வச்சு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 டேர்ம். 1/14 × 2/5. இதையும் அதே தான் பண்ண போகிறோம். 2 2 இதை கேன்சல் பண்ணுவோம். 2 2 7 2 14. ஓகேங்களா. மேலே 1 தான் இருக்குது, அதனால் 1 போட்டுக்கிறோம். கீழே பாருங்கள் 7 கிடச்சிருக்கு, இங்கே ஒரு 5 இருக்குது. 7 5 எவ்வளோ? 35. ஓகேங்களா. இங்கே எதுவும் போடலையா? 2 3 -6. ஓகேங்களா. -6. இப்போ பாருங்கள் 35 4 இருக்குது. இப்போ 35க்கு 4க்கு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா அப்படியே நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அதனால் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா 35க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 வெவ்வேறு நம்பர்கள் ஒரே வகுத்தி இல்லாமல் வந்துச்சுன்னா இதோட பெருக்கற் பலன் தான் எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ 35 × 4 என்ன வரும்னா 35 2 70, 35 4 140. அப்போ எல்சிஎம் 140. எல்சிஎம் எவ்வளோனா 140 வரும். இப்போ இந்த டேர்மை நம்ம 140 மாற்றோம்னா 35 4ஆல் பெருக்கணுங்களா. அப்போ 6ஐயும் 4ஆல் பெருக்கணும். அப்போ மேலே -24, கீழே எல்லாத்துக்கும் 140, மேலே நம்ம 6ஆல் பெருக்கணும்னா 24 ஆகிடும். கீழே 4 இருக்குது, 4 கூட எது பெருக்குனா 140 வரும்னா 35 பெருக்கணும். இப்போ மேலேயும் 35 பெருக்கணும்னா -35 கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக இங்கே 35 ஆல்ரெடி இருக்குது, அப்போ 4ஆல் பெருக்குனா போதும். அப்போ மேலே +4, இது 4ஆல் பெருக்கணும். அப்போ +4. அப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற டேர்ம் என்னென்னு பார்த்தோன்னா -24 -35 +4 140. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த மைனஸில் இருக்கிற 2 டேர்ம் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இப்போது நம்ம கூட்டுறது கழிக்கிறத பொறுத்த வரைக்கும் நார்மலாக பண்ணிடக்கூடாது. இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். ஏன்னா சேம் சிம்பிள் இருந்தால் கூட்டி டிஃப்ரெண்ட் சிம்பிளில் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 24யும் 35யும் கூட்டிக்கலாம். 24யும் 35 கூட்டினா என்ன வரும்னா 9 5 59 வருதுங்களா. மைனஸ் என்ன சிம்பிள், அந்த சிம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். -59 +4. என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிள் வேறு இருக்குது, அதனால் கழிக்க போகிறோம். கீழே அப்படியே 140 அப்படியே போட போகிறோம். ஓகேங்களா. பாருங்கள், அவ்வளோ பெரிய டேர்மை சின்னதாக 59 + 4 ÷ 140 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 59 4 போனால் என்ன வரும்? 55. என்ன 55? -55. ஓகேங்களா. ÷ 140 அப்படியே போட போகிறோம். இப்போ இதான் 5வது வாய்ப்பாடில் அடிக்கலாங்களா. 11 5 55. இது அடிச்சோன்னா 2 5 10, பேலன்ஸ் 8 40 இருக்குங்களா. அப்போ 8 5 40. அப்போ மைனஸ்க்கு மைனஸ் அப்படியே போட்டோன்னா -11/28. ஆப்ஷன் பி -11/28. இந்த சம்ஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். இதையும் நம்மளால் 1 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட நம்ம மேக்ஸுக்கு எடுத்துக்கலாம். மொத்தமாக 3 மணி நேரம் கொடுக்குறாங்க. அதில் 1 ஹவர் நம்ம எப்படி டைமை நம்ம பிரிக்கணும்னா 1 ஹவரை தமிழுக்காகவும்
நீங்கள் தமிழை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 1 ஹவரே தேவையில்லை, ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் தமிழை அட்டன் பண்ண முடியும். 100 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் டைம் பத்தாது. ஏன்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நிறைய புதுசாக கேள்விகள் ஸ்டேட்மெண்ட் வடிவத்தில் இருக்கும். அந்த கொஸ்டின் படிக்கவே நமக்கு டைம் பத்தாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைமை எங்கே ஷார்ட் பண்ணோன்னா தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் தான் நம்ம டைமை குறைக்கணும். ஏன்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே புதுசாக தான் இருக்கும். அவங்க கேட்குற கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகள், இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நம்ம புதுசாக இருக்கிறதால படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தமிழை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா தமிழை 1 மணி நேரன்றதை 45 நிமிஷமாகவும், இந்த மேக்ஸுக்கு 1 மணி நேரத்துக்கு பதிலாக 45 நிமிஷமாகவும் குறைச்சிட்டோன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் இதை முடிச்சோன்னா நம்ம ஜிஎஸ்க்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஸ்டினை நல்லா கரெக்டாக அட்டன் பண்ணலாம். ஜிஎஸ்க்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கடைசி நேரத்தில் டைம் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை மார்க் பண்ணிட்டு வந்துடுவோம். அதனால தான் 1 மார்க் 2 மார்க்கில் நமக்கு போஸ்டிங் போயிடுது. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம சேனலில் டெய்லி 5 மேக்ஸ் சம்ஸ் போட்டுட்டு வரோம். நீங்கள் ஒரு நோட் போட்டு கூட அதை எழுதிட்டு வரலாம். எழுதிட்டு வந்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே நிறைய சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பக்கம் பாருங்கள், 0.07% என்பது பின்னத்தில் மாற்றணும். நல்லா கவனிச்சிக்கோங்க. சதவீதத்தை பின்னமாக மாற்றணும்னா அதுக்கு என்னென்னா 100ஆல் வகுக்கணும். இந்த ஐடியா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சமக்கு நம்மளால் ஆன்சர் கரெக்டாக போட முடியும். ஓகேங்களா? சதவீதத்தை பின்னமாக மாற்றோம்னா 100ஆல் வகுக்கணும். இப்போ கொஸ்டினில் 0.07% இருக்குது. அது பின்னமாக மாற்றுறதால 100ஆல் வகுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 0.07 முழு நம்பராக மாற்றணும். முழு நம்பராக மாற்றணும் என்ன பண்ணோன்னா 100ஆல் பெருக்கணும். ஏன்னா 2 புள்ளி தள்ளி 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குங்களா, அப்போது 2 நம்பரை முழு நம்பராக மாற்றணும்னா 100ஆல் 2 0வால் பெருக்கணும். மேலே 2 0 கீழே 2 0 இப்படி பெருக்கணும்னா 7 × 0.07 வெறும் 7,000. கீழே 100 × 100 10,000. வெறும் 7/100ன்னு ஆன்சர் போட்டுக்கூடாது. ஆன்சர் என்னன்னா 7/10,000. 100ஆல் பெருக்கணும்னா 10,000. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் 7/10,000. கொஸ்டின் ரொம்ப எளிமையாக இருக்கேன்னு சிம்பிளாக நினச்சிடாதீங்க. இது டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸாக இந்த செம்ம கேட்டிருக்காங்க. இது எக்ஸசைஸில் பின்னாடி இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்களா, ஒரு 2-3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின் தான் இது. இதையே எடுத்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ புக் சோர்ஸும் ரொம்ப 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 முக்கியம் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும். நம்ம புக் சோர்ஸை சார்ந்த வீடியோஸ் 7ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8th ஸ்டாண்டர்ட் இன்னும் பெண்டிங் இருக்குது. அது ரிவிஷன் அப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். இந்த மாதிரி சம்ஸும் அடிக்கடி கேட்குறாங்க. பட் இதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் இது ஷார்ட்கட்டை தேடி போவாங்க. ஓகேங்களா? இதை இந்த பக்கம் கூட்டி கழித்து இந்த மாதிரி ஷார்ட்கட்டுக்கு போவாங்க. பட் ஷார்ட்கட் எல்லா நேரத்துலையும் கை கொடுக்காது. அதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எளிமையாக போட கற்று வச்சுக்கோங்க. போட உங்களுக்கு எல்லா சம்மும் எளிமையாக ஈஸியாக போட முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி சம் வந்தால் கீழே இருந்து தான் நம்ம போனோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 1/2 கலப்பு பின்னத்தில் இருக்குங்களா. நம்ம கலப்பு பின்னத்தில் இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த பெருக்கிப்போம். ஓகேங்களா? 2 + 1/2. ஓகேங்களா? இப்போது 2 2 4 4 + 1 5 5/2. இப்போ இந்த டேர்ம் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? மேலே கோடு போட்டுக்கோங்க. மேலே என்ன இருக்குது, 2 இருக்குது. பக்கத்தில் 3 + இருக்குது. இப்போ இந்த டேர்ம் வரல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இது எப்படி இருக்குன்னா 2 / 5/2ன்னு இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 2 கீழே 1 இருக்கிற மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. / 5/2ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி மாற்ற போகிறோன்னா வகுத்தல் இருக்கிறத பெருக்கெல்லாம் மாற்றணும்னா என்ன பண்ணணும், இதோட தலைக்கீழ் எழுதணும். இந்த 5/2ஓட தலைக்கீழ் எழுதணும். ஓகே, அப்போ எப்படி எழுதலாம்னா இந்த 3க்கு அப்படியே 3 இருக்கட்டும், 2க்கு அப்படியே 2 இருக்கட்டும். அடுத்ததாக இந்த 5/2 தலைக்கீழ் எழுத போகிறோம். இந்த வகுத்தல் இருக்குங்களா, இந்த வகுத்தலை பெருக்கெல்லாம் மாற்றணும்னா என்ன பண்ண போகிறோம், வகுத்தலை பெருக்கெல்லாம் மாற்றுறது தலைக்கீழ் எழுத போகிறோம். அப்போ 2/5. இப்போ பாருங்கள் 3 + 2 2 4/5. ஓகேங்களா? இந்த மாதிரி கிடச்சிச்சிங்களா. திரும்ப என்ன பண்ணோம், இதை சைடில் பெருக்கணும். 4 3 3 5 15 + 4 19/5. ஆன்சர் 19/5 ஆப்ஷனில் இருக்கேன்னு அப்படியே ஆப்ஷனை போட்டுருக்கூடாது. கொஸ்டினில் பாருங்கள், நல்லா கவனிக்கணும். 19/5 வந்துச்சுங்களா. மேலே 1/ல் இருக்குது. என்ன இருக்குது, 1/1. நம்ம இது வரைக்கும் மட்டும்தான் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ 1/ல் இருக்குது. இதுவும் வகுத்தல் இருக்குது. வகுத்தலை பெருக்கலாம் மாற்றணும்னா 1/1 கீழே 1 இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பரை பெருக்கல்ல வகுத்தலை பெருக்கலாம் மாற்றுறதுக்கு இதோட தலைக்கீழே போடணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 1 5 5 1 19 19. அப்போ ஆன்சர் 5/19. அவசரப்பட்டு 19/5 வந்துச்சுன்னா அப்படியே ஆன்சரில் போட்டுறக்கூடாது. இதோட தலைக்கீழ் தான் ஆன்சர் 5/19. ஏன்னா மேலே 1 இருக்குது, வகுத்தலில் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக 19வது கணக்கு. இதுவும் அதே மாதிரி கணக்கு தான். இதையும் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணுவோம். ஷார்ட்கட்டை தேடி போகாதுங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஷார்ட்கட் எல்லா சமூகம் ஒர்க் ஆகுது. இப்போது 9 9 9 + 1 10/9 என்ன கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சம்பந்தாலே கீழே இருந்து தான் போகணும். ஓகேங்களா? 10/9. அடுத்ததாக இந்த கூட்டல் இந்த 1 அப்படியே போட்டுக்க போகிறோம். இல்லை / இந்த டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் 10/9. மேலே 1 இருக்குது. அடுத்ததாக சைடில் 1 + இப்படின்னு இருக்குது. இப்போது இந்த நம்பர் வகுத்தலில் இருக்குது. இதை பெருக்கல்ல மாற்ற போகிறோம். இந்த 1 + 1 அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே 1/1 கீழே இருக்கிற மாதிரி. அடுத்ததாக இந்த வகுத்தலை பெருக்கலுக்கு மாற்ற போகிறோம். 9/10ன்னு மாறிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 1 + 9/10.
என்ன கிடச்சிருக்கு 1 + 9/10. திரும்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 ஒரு 10 10 10 + 9 19/10 என்ன கிடைக்குது 19/10ன்னு கிடைக்குது. ஓகேங்களா 19/10. அடுத்ததாக என்ன பண்ணோன்னா இந்த டேர்மை போடணும். 19/10 மேலே 1 இருக்குது, சைடில் 1 கூட்டல் இல்லை 1 கூட்டல் 1/19 19/10ன்னு இருக்குது 19/10 இல்லை. இப்போது அதே தான் வகுத்தல் இருக்குது, வகுத்தல் இருக்கிறத பெருக்கல்ல மாற்ற போகிறோம். 1 + 1/1 × 10/19. ஓகேங்களா இப்போ பாருங்கள் பெருக்குனா என்ன வரும் ஒரு 10 10 ஒரு 19 19 அப்போ 1 + 10/19. திரும்ப கடைசியாக ஒரு டைம் இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 19 19 19 + 10 29 29/19. அப்போ ஆன்சர் 29/19. பார்க்குறது குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்போ 29/19 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் எப்படி பார்த்தோன்னா அதுவும் 1/ல தான் இருந்துச்சு, பட் என்னென்னா இங்கே 1+ல இல்லை. ஓகேங்களா அதனால் வந்த ஆன்சரை அப்படியே தலைகீழாக போட்டோம். ஆனால் இங்கே சைடில் இந்த சைடில் வந்த ஆன்சரை சைடில் பெருக்கி இங்கே இருக்கிறத கூட்டி 29/19ன்னு போட்டிருக்கோம். 2 சம்முக்கும் வித்தியாசம் இருக்குது. இடையில் இருக்கிற இந்த 1+ன்னு இருக்குது, இங்கே அந்த 1+ இல்லை. ஓகேங்களா டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள் இதுவும் ரொம்ப எளிமையான கணக்கு. 280 280% ஆஃப் 3940 3940ல் 280% என்ன? சதவீதம்னாலே என்னென்னா /100. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 280% ஒரு 0க்கு ஒரு 0, இன்னொரு 0க்கு இன்னொரு 0. அப்போ 394 × 28 பெருக்குனிங்கன்னா ஆன்சர் வந்துடும். போட்டுடலாங்களா? 394 × 28 பெருக்குங்க 8 4 32, பேலன்ஸ் 3 9 8 72 75, பேலன்ஸ் 7 8 3 24 24 ஒரு 7 31. திரும்ப பாருங்கள் 4 2 8 9 2 18, பேலன்ஸ் 1 3 2 6 7. அப்போ 2 8 5 13, பேலன்ஸ் 1 8 9 10 0, பேலன்ஸ் 1 7 10 11. அப்போ 11 0 30 11,032. அப்போ ஆப்ஷன் பி 11,032 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்ததாக இந்த சம பாருங்கள், ஒரு பொருளோட விலை 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அடுத்தது 30% குறைக்கிறாங்க. ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினைப்பீங்க 30% ஏற்றுறாங்க 30% குறைக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும். அது எப்படி குறைக்கிறது அதிகமாகிறது கம்மியாகிறதுன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பீங்க. பட் அப்படி இல்லை. 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 30% அதிகமாகறாங்க. அப்போ 100 ரூபாய்க்கு 30% என்பது 30 ரூபாய். அப்போது 130 ரூபாயாக மாறும் அந்த பொருளோட ரேட். 100 ரூபா மதிப்புள்ள பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 30% அதிகமானால் 130 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கலாம். அதுவே 130 ரூபாயிலேருந்து 30% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதில் 30 ரூபாய் குறையாது. ஏன்னா 130 ரூபாயில் 30% என்பது 30 ரூபாயை விட அதிகமாக இருக்கும். இப்போ 130 ரூபாய்க்கு 30% கண்டுபிடிப்போம் பாருங்களேன். 130 ரூபாய்க்கு 30%, 100 ரூபாய்க்கு 30%னா 30 ரூபாய். ஓகேங்களா இப்போ 130 ரூபாயில் 30%னா 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ 13 3 13 2 26 13 3 39% வித்தியாசம் வரும். ஓகேங்களா 100 ரூபாயில் 100 ரூபாய்க்கு 30% வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 130 ரூபா ஆகும். அந்த 130 ரூபாயில் 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா 39 ரூபாய் கம்மியாகும். ஓகேங்களா இப்போ 39 ரூபாய் கம்மியானா 91 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்பாங்க. ஓகேங்களா அப்போது 100% எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 9% அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்த்தோன்னா 100 ரூபாய் விற்ற பொருள் 91 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ 9% குறைவு. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை 9% குறைவு. சிம்பிளாக சொல்கிறேன், 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறாங்க, அது 30% அதிகமாக்கி விற்கிறாங்க. 100 ரூபாய் ஒரு பொருளோட ரேட்டு 30% இன்க்ரீஸ் பண்ணி 130 ரூபாய்க்காக விற்கிறாங்க. ஓகேங்களா அடுத்ததாக இந்த 130 ரூபாயிலேருந்து 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அந்த பொருளோட ரேட் 91 ரூபாய் வந்துடுது. ஓகேங்களா ஃபஸ்ட்டு இனிஷியலாக 100 ரூபா இந்த ரேட்டு, கடைசியாக 130 ரூபாய் மாற்றி ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு திரும்ப அதில் 30% டிஸ்கவுண்ட் கொடுத்ததால் 91 ரூபா வந்தது. அப்போ 100 ரூபா விற்ற பொருள் 91 ரூபாய்க்கு விற்கப்படுது. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 100க்கும் 99க்கும் 9% குறைவு. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு தொழிலாளி ரூபாய் 11,250 ஊக்கத்தொகையாக பெறுகிறார். போனஸாக 11,250 ரூபா வாங்குறாரு. அத்தொகை அவரோட ஆண்டு வருமானத்தில் 15%. ஆண்டு வருமானம்னா 12 மாதம். ஓகேங்களா 12 மாதத்தோட 15%. அப்போது ஒரு 15% வாங்குறாரு. அந்த 15% எதுக்கு ஈக்குவல்னா ஆண்டு வருமானத்தில் 11,250 ரூபாய். அவரோட மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டு வருமானம் கண்டுபிடிக்கணும். ஆண்டு வருமானத்தில் 15% 11,250 ரூபான்னு கிடைக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்த்தா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 15% என்பது 15% வந்து 11,250. அப்படி பார்த்தா 100% என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் வர ஆன்சரை நம்ம மாத வருமானத்துக்கு மாற்றுறதுக்கு 12 ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்களா, அப்போ 12 வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 100 × 11,250 ஈக்குவல் டு 15x. ஓகேங்களா இப்போ இது 15வது வாய்ப்பாடில் அடிக்கலாம், இல்லை 5வது வாய்ப்பாடில் கூட அடிக்கலாம். 3 5 15
அடுத்ததாக இதை அடித்தோன்னா 25 100. திரும்ப இதை 3வது வாய்ப்பால் அடித்தோன்னா 3 3 9, பேலன்ஸ் 2 22 ஆகும். 7 3 21, பேலன்ஸ் 1, I 3 5 0. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா 3750 × 20. 3750 × 20 தான் அவரோட ஆண்டு வருமானம். நம்ம கண்டுபிடிச்சிருக்குது ஆண்டு வருமானம். இப்போ பாருங்கள் 5 2 10, 0 பேலன்ஸ் 1, 7 2 14, 15 பேலன்ஸ் 1, 3 2 6 7. அப்போ எவ்வளோ வருதுன்னா 75,000 ரூபாய். அவர் வருஷ சம்பளம் 75,000 ரூபாய். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 75,000 ரூபாய் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது அவரோட ஆண்டு வருமானம். கொஸ்டினில் கேட்டிருக்குது மாத வருமானம். அப்போ 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு, அதனால் 12ஆல் வகுக்கணும். அப்போ 75,000 12ஆல் வகுப்போம். வகுத்தானா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட வேணாம், நம்ம நார்மல் வகுத்தல போடுவோம். 75,000 / 12. 12ஆல் போட்டோன்னா எவ்வளோ? 12 5 60, 12 6 72. இப்போ பேலன்ஸ் 3, பக்கத்தில் இருக்கிற இந்த 0 வரைக்கும் போகும். 0 2 12 24, பேலன்ஸ் 6. அடுத்ததான் இந்த 0 வரைக்கும் போகும். 5. அடுத்ததான் 5 12 60. அடுத்ததாக கீழே 0, இங்கே வர 0க்கு மேலே 0 போட்டால் ஆன்சர் கரெக்டாக 6250 ரூபாய். அப்போ ஆப்ஷன் டி 6250 ரூபாய் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. அவரோட மாத சம்பளம் 6250 ரூபாய். அடுத்ததாக முக்கியமான கணக்கு, ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ரீசனிங் சார்ந்த கணக்கு. ஒரு 3 சம்ஸ் டிஎன்பிசியில் ரீசனிங் சார்ந்த சம்முக்கு 10 சம் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு 3 சம்மாச்சும் எப்போவுமே சொல்லிட்டு ப்ராக்டிஸ் ஆகுமே சொல்லிட்டு தான் இந்த 3 கொஸ்டினை வச்சுருக்கிறோம். பாருங்கள் நல்லா. எம் இஸ் த டாட்டர் ஆஃப் என். ஓகேங்களா, எம் என்பவர் என்னின் மகள். அப்போது எம் என்பவர் யாரோ, ஓகேங்களா, மகள். ஓகேங்களா, மகள். என் என்பவர் அப்போ யாராக இருக்கணும்னா அப்பாவோ அம்மாவோ தான் இருக்கணும். ஓகேங்களா, நமக்கு யாருன்னு கரெக்டாக தெரியல. எம்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, என்னன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அப்போது எம் என்பவர் என்னோட மகள். அப்போது என்னோட மகள் தான் எம். ஓகேங்களா, அடுத்ததாக என்னின் மகன் ஓ. என்னோட மகன் ஓ, என்னோட மகன் தான் ஓ. அப்போ மகன் மகள் 2 பேர் இருக்காங்க. என்னன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களோட பையன் ஓ, அவங்களோட பொண்ணு எம். ஓகேங்களா, அடுத்ததாக ஓ மற்றும் பியின் அப்பா. எண்ணின் மகன் ஓ. ஓகேங்களா, எண்ணின் மகன் ஓ. அடுத்து ஓ வந்து யாருன்னா ஓ மற்றும் ஓ வந்து பியோட அப்பா. ஓகேங்களா, ஓ வந்து பியோட அப்பா. அப்போ பி என்பது அவங்களோட மகனோ மகளோ. அப்போது என்னுக்கும் பிக்கும் என்ன சம்மந்தம்? இப்போது என்னோட மகன் தான் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஓ, அவங்களோட மகனோ மகளோ தான் இந்த பி. அப்போ 2 பேருக்கும் கனெக்ஷன் என்னென்னா இவங்க தாத்தாவோ பாட்டியோ தான் இருக்கணும். நம்ம கொஸ்டினில் கிராண்ட் மதர்னு கொடுத்துருக்காங்க, பாட்டின்னு கொடுத்துருக்காங்க. தாத்தாவோ கூட இருக்கலாம், பட் கொஸ்டினில் கிராண்ட் மதர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் என்னென்னா கிராண்ட் மதர். ஓகேங்களா, இவங்களோட பையன், இவங்க பையனோட பசங்க தான் இந்த பி. ஓகேங்களா, பையனோ பொண்ணோ தான் இந்த பி. அப்போ 2 பேருக்குமான உறவு என்னென்னா தாத்தா பாட்டி ஏதாச்சும் வரும். கொஸ்டினில் கிராண்ட் மதர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிராண்ட் மதர் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், இந்த சம்பளம் பார்த்தது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வின்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா DRM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் ரன்னுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், டபிள்யூக்கு டி, ஐக்கு ஆர், என்னுக்கு எம். இப்போ இதிலேருந்து நம்ம டேட்டா எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். ஆருக்கு என்ன இருக்குது, ஆருக்கு ஐ, யூக்கு நம்ம இதில் எந்த டேட்டாவும் இல்லை. அடுத்ததாக என்னுக்கு இருக்குது, என்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம். அப்போ ஃபஸ்ட்டில் ஐ, லாஸ்ட்டில் எம். அப்படி வராமல் ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குங்களா? ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் பி IFM என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. இந்த மாதிரி ஈஸியாக கம்பேர் பண்ணி இந்த சம்மை முடிச்சிடலாம். ரொம்பலாம் உட்காந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்க. ஏ இருக்குது, டி இருக்குது, ஜி இருக்குது. அப்போ ஏக்கும் டிக்கும் இடையில் என்ன இருக்குன்னா BC. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக டி வந்திருக்கு. ஸோ 2 லெட்டர் வந்து மிஸ்ஸிங். அடுத்ததாக டிக்கு அப்புறம் ஜி வந்திருக்கு, DEF. 2 நம்பர் மிஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக ஜி வந்திருக்கு. அப்போ ஜிக்கு அப்புறம் என்னென்னா 2 லெட்டர் மிஸ் ஆகணும். ஜிக்கு அப்புறம் என்ன வரும்னா HI மிஸ் ஆகணும். அடுத்ததாக என்ன வரணும்னா ஜே, என்ன வரணும்னா ஜே வரணும். பட் ஆப்ஷனில் பாருங்கள் 2 ஜே இருக்குது. கன்ஃபியூஷனாக என்னென்னா 2 ஜே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா லெட்டரை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது, அடுத்து இருக்கிற நம்பரை வச்சு கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் 17 10 இருக்குது. அப்போ 17க்கும் 10க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா 7. அப்போ 7 கழிச்சிருக்காங்க, 7 கழிச்சிருக்காங்க, அதனால் 10ன்னு வந்திருக்கு. அடுத்ததாக பாருங்கள் 4 கூட்டியிருக்காங்க. 10 + 4 தான் 14. அப்போது ஃபஸ்ட்டு சீரீஸில் 7 கழிச்சிருக்காங்க, அடுத்ததாக 4 கூட்டியிருக்காங்க. அப்போ திரும்ப என்ன வரும்னா 7 கழிக்கணும். 14ல் 7 கழிச்சா என்ன வரும், 14ல் 7 கழிச்சனா அடுத்ததாக 7 வரும். அப்போ J7 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா, J4 இல்லை, J7. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தேர்வை சார்ந்த கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது எதுக்குன்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணாம், வெறும் கீ ஆன்சர் மட்டும் கொடுங்கன்னு சொல்லுங்கள். பட் கீ ஆன்சரை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு அனலைசிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். நீங்கள் பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் இந்த UPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவிலே டாப் மோஸ்ட் எக்ஸாமான UPSC எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டெஸ்ட் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது வந்து
டெஸ்ட்டு சார்ந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கே ஒரு செஷன் நடக்கும். ஒரு 3 மணி நேரம் கிட்ட அவங்க ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறாங்கன்னா அந்த 100 கொஸ்டினை சார்ந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஒரு செஷனே தனியாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த செஷனுக்கு ஃபீஸ் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஃபீஸு, ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோட கீ ஆன்சர் டிஸ்கஷனோட நீங்கள் கிளாஸ் சேர்ந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ். பட் நம்ம மக்களுக்கு என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக கீ ஆன்சர் கொடுங்க, எதுக்கு இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இதோட வேல்யூ தெரியல. பட் நீங்கள் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் போனீங்கன்னா இந்த கீ எக்ஸ்ப்ளனேஷனுக்கே தனியாக ஃபீஸே வாங்குறாங்க. இல்லைங்களா? அதுக்காக நான் ஃபீஸ் வாங்குறாங்கன்னு மட்டும் நான் சொல்லலை. உங்களுக்கான இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணும்போது என்னென்னா 4 ஆப்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு 3 ஆப்ஷனுக்கான பேக்ரவுண்ட் ஆச்சு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அட்லீஸ்ட் இப்போ மேக்ஸ் போடுறேன்னா நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஈஸியாக சொல்கிறதாவோ இருக்கலாம். ஷார்ட்கட்டில் இப்படி போடுங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் என்னோட சஜஷனை கொடுக்க முடியும். பட் கீ ஆன்சரை மார்க் பண்ணி கொடுக்குறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஈஸியாக நான் மார்க் பண்ணி கொடுத்துருவேன். பட் அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக சுத்தமாக எனக்கு தெரிஞ்சு பயனுள்ளதாக இருக்காது. ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, 4 ஆப்ஷனில் அட்லீஸ்ட் என்னால் 3 ஆப்ஷன் காச்சு என்னால் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் 4 ஆப்ஷனுக்கும் எது வருன்றதை விட எது இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்குன்னா இந்த ஆப்ஷன் ஏன் வரலன்ற புரிதல் இருந்தால் போதும். உங்களால் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் எலிமினேட் பண்ணி உங்களால் ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? அந்த ஒரு புரிதல் வரணுன்றதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷன் செஷனே கண்டக்ட் பண்ணுறோம். பட் நிறைய பேர் என்னன்னா நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்ட்ரெயிட்டாக கீ ஆன்சர் மார்க் பண்ணி ஆன்சர் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. பட் அது பெருசாக பயனுள்ளதாக இருக்காது. ஓகேங்களா? நான் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏன் நான் கீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், நான் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி அப்படியே ஆன்சர் கொடுத்துட்டு போகலாம்ல. நான் ஏன் இதை கொடுக்குறேன்னா நான் வைக்கிற டெஸ்ட்டு இப்போ எப்படி சொல்கிறதுனா இது பெருசாக பயன் இல்லாமல் போயிடக்கூடாது. இன்றைக்கே டெஸ்ட் எழுதுகிறோம், இன்றைக்கே இதை மறந்துட்டு தான் இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, இப்போ நான் சொன்ன ஏதோ ஒரு சம்மில் இருக்கிற ஏதோ ஒரு டீட்டெயில் உங்களுக்கு அப்போ ஞாபகம் வரலாம். எல்லா கிளாஸ் கவனிச்சதால் அப்போ ஞாபகம் வரலாம். உங்களுக்கு அந்த டைமில் அது யூஸ் ஆகலாம். இப்போ யூஸ் ஆகாத மாதிரி டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இதுக்கு போய் நம்ம 45 நிமிஷம் 30 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி நம்ம இதை பார்க்கணும்னு தோணும். பட் இந்த டைம் எல்லாம் உங்களுக்கு அங்கே எக்ஸாமில் குறையும். ஓகேங்களா? 1 நிமிஷத்துக்கு போடுற சம்மை 30 செகண்டில் உங்களால் போட முடியும். ரெகுலராக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், தயவு செஞ்சு நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் படித்தாலும் சரி எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் டிஎன்பிசிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்கு தனி காசு பே பண்ணணும். நீங்கள் ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தீங்கன்னா ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், தமிழுக்காக இருக்கட்டும், அதுக்கு தனி ஃபீஸாக இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 10ஓட 11 எதையும் பண்ணிடக்கூடாது, ஏதோ ஏனோ தானோ எதுவும் பண்ணிடக்கூடாது. எல்லாருக்கும் இது யூஸ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியே வீடியோ போடுறேன். பட் ஒரு சிலர் என்னென்னா எல்லாரும்லாம் கேட்கல, பட் ஒரு சிலர் மட்டும் மெசேஜ் பண்ணுறாங்க எனக்கு கீ ஆன்சர் மட்டும் கொடுங்கன்னு. பட் அது பெருசாக பயனுள்ளதாக இருக்காது. ஒரு நாளில் நம்ம ஒரு 30 நிமிஷம் டெஸ்ட், இது ஒரு 1 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக ஒரு 1 மணி நேரம் இதுக்கு கவனிக்கிறதுக்கு செலவு பண்ணுறதால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. இப்போ நீங்கள் கவனிச்சனா என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சப்போஸ் நான் சொன்ன ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு ஃபார்முலா, இப்போ 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்னு நான் சொன்னது உங்களுக்கு அங்கே ஞாபகம் வரலாம். இப்போ ஞாபகம் இல்லைனாலும் அங்கே ஏதோ சப்கான்ஷியஸ் மெமரியில் நான் சொன்னது பதிஞ்சு சப்போஸ் அங்கே உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஓகேங்களா? அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோன்றது வெரி 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 மஸ்ட். நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், இந்த ஆப்ஷனை நீங்கள் 4 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷனை ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்றதுக்கு உங்ககிட்ட உங்கள் சைட்லேருந்து ஒரு காரணம் இருக்கும். ஓகேங்களா? அந்த காரணம் சரியா, நம்ம இப்படி யோசிச்சு தப்பாக கரெக்டான ஒரு அனலைஸ் உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிறது இந்த கீ ஆன்சர் அனலைஸை வீடியோவை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணம் இது தான். என்னால் ஈஸியாக கீ ஆன்சர் கொடுத்துட்டு போக முடியும். பட் உங்களுக்கு அது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கீ ஆன்சரையே நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நாளையிலேருந்து இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த நம்ம தமிழ் ஷெடியூல் கொண்டு போயிட்டுருக்கோம். தமிழ் மேக்ஸ்க்கான ஷெடியூலில் ஒரு சில மாற்றங்கள் நிகழப்போகுது. அதுக்கான அப்டேட்டை நான் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.